நெருப்பு இல்லாமல் மெழுகுவர்த்தியால் எப்படி பிரகாசமான ஒளியை வீச முடியாதோ அதேபோல தான் மனிதனும். ஆன்மீக நெறிகள் மற்றும் நற்பண்புகள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். ஆன்மீக பாதையே வாழ்விற்கு ஒளியூட்டும் சக்தியாகும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும் பட்சத்தில் அதற்காக மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை. தீர்க்க முடியாத பிரச்சனை என்றாலும் கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை. தேவையற்ற கவலையை துறப்பதே மன அமைதிக்கு வழி. கட்டுப்படுத்தப்படாது மனம் காடு போல ஆபத்தானதாகவும் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறிவிடும். ஆனால் பயிற்சிகளால் அடக்கப்பட்ட மனமானது மனிதனுக்கு மிகச்சிறந்த உதவியாளனாக செயல்படும். மனதை கட்டுப்படுத்துவதே மிகச்சிறந்த சாதனையாகும். நமது வாழ்க்கை மிகவும் குறுகியதும் எந்த கணத்திலும் மாறக்கூடிய கணிக்க முடியாத இயல்புடையதும் ஆகும். தற்காலிகமான கோபத்தில் சிக்கி உங்கள் பொன்னான நேரத்தையும் மன அமைதியையும் இழந்துவிடாதீர்கள். கோபத்தை தவிர்ப்பதே வாழ்வின் நேரத்தை சேமிக்கும். கோபக்காரனை அன்பினாலும் தீயவனை நன்மையினாலும் கஞ்சனை தாராள குணத்தினாலும் வீழ்த்துங்கள். பொய்யை உண்மையால் மட்டுமே வென்று அமைதியை நிலைநாட்ட முடியும். நேர்மறை பண்புகளே எதிர்மறையை மாற்றும் வல்லமை கொண்டவை. உண்மையான அமைதியும் நிம்மதியும் வெளிப்புற உலகில் தேடினால் கிடைக்காது, அது உங்களுக்குள்ளேயே உள்ளது. உங்கள் உள்மனதை அமைதிப்படுத்துவதன் மூலமே அதனை அடைந்து அனுபவிக்க முடியும். உள்மன அமைதியே உண்மையான நிம்மதியின் மூலமாகும். எப்போதும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் வாழும் பழக்கத்தில் மன நிறைவு அடையுங்கள். உங்கள் எண்ணங்கள் தவறான பாதையில் செல்லாமல் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். எண்ணங்களை காப்பதே விழிப்புணர்வின் முக்கிய நோக்கமாகும். எப்போது ஒருவனின் மனம் தூய்மையாகவும் எவ்வித களங்கமும் இன்றியும் இருக்கிறதோ அப்போது மகிழ்ச்சி பெருகும். பிரியாத நிழலை போல அந்த மகிழ்ச்சி அவனை வாழ்நாள் முழுவதும் தொடரும். தூய்மையான மனமே நிலையான மகிழ்ச்சியின் ஆதாரமாகும். தீய செயல்களை செய்வதை தவிர்த்து நல்ல காரியங்களை செய்து மனதை தூய்மைப்படுத்துங்கள். இதுவே உலகிற்கு வழிகாட்டிய புத்தர்கள் அனைவரும் போதித்த ஒரே மேன்மையான தத்துவமாகும். மன தூய்மையே அனைத்து போதனைகளின் சாராம்சமாகும். ஒரு சிறிய நல் எண்ணம் அல்லது கணம் ஒரு முழு நாளையே மாற்றிமைக்கும் வல்லமை கொண்டது. அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தையும் உயர்த்தக்கூடும். ஒவ்வொரு சிறு கணமும் பெரிய மாற்றத்தின் தொடக்கமாகும். கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளிலோ அல்லது எதிர்கால கனவுகளிலோ மூழ்கி நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் மனதின் முழு கவனத்தையும் தற்போதைய நிகழ்கணத்தில் மட்டுமே நிலைநிறுத்துங்கள். நிகழ்காலத்தில் வாழ்வதே கவனச்சிதறலற்ற மனதிற்கு சான்றாகும். சந்தேகம் எனும் குணம் மனித உறவுகளை உறுத்தி காயப்படுத்தும் ஒரு கொடிய முல்லை போன்றது. அது நட்பையும் அன்பையும் கொன்று அழிக்கும் கூர்மையான வாளாக செயல்படுகிறது. நம்பிக்கையே உறவுகளை காக்கும் அரணாகும். இந்த உலகம் நிலையற்ற ஒரு கனவு போன்றது என்பதை உணர்ந்த ஞானிகள் எதன் மீதும் பிடிப்பு கொள்வதில்லை. உலக பொருட்களின் மீது பற்றற்று இருப்பதே அவர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. பற்றற்ற நிலையே உண்மையான ஞானத்தின் வெளிப்பாடாகும். ஒருவரின் மன தூய்மையும் அசுத்தமும் அவரவர் சொந்த எண்ணங்கள் மற்றும் செயல்களை பொறுத்தது. வெளிப்புறத்திலிருந்து வேறு யாராலும் மற்றொருவரின் மனதை தூய்மைப்படுத்த முடியாது. உங்கள் மன தூய்மைக்கு நீங்களே முழு பொறுப்பாவீர்கள். உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் எவ்வித துன்பமும் இன்றி மகிழ்ச்சியான மனதை பெற வேண்டும். எல்லைகளற்ற இந்த நல்வாழ்வே உலகளாவிய அமைதிக்கு வழிவகுக்கும். அனைத்து உயிர்களின் மகிழ்வே உலகளாவிய பிரார்த்தனையாகும். பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.